10 வருஷமா காதலிச்ச பையன வேணான்னு சொன்ன பொண்ணு, அவன் தற்கொலை பண்ணி இறந்துட்டான். அந்த ஆடியோ கிளிப் கேட்டீங்கன்னா உங்களுக்கே மனசு வலிக்கும். அவன் யாரையோ எஸ்ஐய லவ் பண்றாளாமா. பைதீஸ்வரன் வெளி எஸ்ஐய லவ் பண்றேன்னு சொல்றாமா. என்னால இருக்க முடியலமா, என்னால வாழவே பிடிக்கலமா, நான் சாவ போறேமா. சேர்த்துட்டா எங்க அப்பாவி சட்டை போட்டுக்காம இருக்க சொல்லுங்கம்மா. இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில நடந்திருக்கு. அந்த பையன் பேரு சரத்குமார். திருப்பந்தூர்ல சங்கீதான்ற ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். கடந்த 10 வருஷமா லவ் பண்ணியிருக்காங்க. கடந்த 5 வருஷமா வந்து குவைத்ல டிரைவரா வேலை செஞ்சுட்டு இப்பதான் வந்திருக்கான். வந்த உடனே அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட தொடர்புல இருந்திருக்கான். அது யாருன்னா காவல்துறை அதிகாரி எஸ்ஐ கூட. அப்ப நீங்க 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் லவ் பண்றீங்களே, அதெல்லாம் எதுக்கு வரும்? சும்மாவா? கூட பழகுறதுக்கு ஒருத்தவங்க, படுக்கிறதுக்கு ஒருத்தவங்கன்னு. இதெல்லாம் ஒரு கேவலமான பொழப்பா இல்லையா? நான் வந்து எல்லாரையும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லல. இந்த மாரி இருக்கிற பொண்ணுங்கள மட்டும் தான் சொல்றேன். இப்ப அந்த பையன் செத்து போயிட்டானே, அவன் உயிருக்கு என்ன அந்த பொண்ணு சேட் பண்ண மிஸ்டேக் பாருங்களேன். எவ்வளோ கேவலமா சேட் பண்ணியிருக்க பாருங்க. அவன் கூட தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட இது பண்றதுக்கு விருப்பம் இல்ல. அத நீ டோமோல தான் போட்டிருக்கேன். அத நல்லா படிங்களேன். இதெல்லாம் ஒரு உண்மையா லவ் பண்ற பையன் அந்த பொண்ணு இன்னொருத்தவங்க கூட பேசினாலே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஆனா வந்து தாங்கிக்க முடியாத சூசைட் பண்றது கோலத்தனம். எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணி வாழ. முன்னாடி நீ வந்து வாழ்ந்து காட்டணும். இந்த மாரி பொண்ணு முன்னாடி நீ தான் வாழ்ந்து காட்டணும். இந்த மாரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் பசங்க தற்கொலை பண்ணி சாவறானுவோ.